ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத ஆராய்ச்சிக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 30 முதல் 40 வசனங்கள் வரை. யாக்கோபு இப்பதான் ஈசாக்கோட ரூமுக்கு போய் தன் தகப்பன் ஈசாக்கு கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஜஸ்ட் வெளியே வர்றாரு. அப்போது ஏசா உள்ள என்ட்ரி ஆகுறாரு. தான் வேட்டையாடி கொண்டு வந்ததை ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைச்சு எடுத்துட்டு வந்து தன்னையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறாரு. அதுக்கு ஈசாக்கு, இதுக்கு முன்னாடி வந்தது யாரு? நான் அவன் கொண்டு வந்ததை புசித்து சாப்பிட்டு அவனை நான் ஆசீர்வதிச்சேனே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சீக்கிரத்துல இவங்க 2 பேருமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்களை அப்படி தந்திரமா ஏமாத்தினது யாக்கோபு தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. பின்பு ஏசா என்னையும் ஆசீர்வதியும் சொல்லி சத்தமிட்டு அழுறாரு. கடைசியில ஈசாக்கு ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறாரு. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி. இந்த கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதியிலிருந்து அதாவது ஏசாவின் வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எச்சரிப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். வசனம் 30 நான் வாசிக்கிறேன். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடித்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை யாக்கோபு ஈசாக்கோட ரூமை விட்டு வெளியே வரும்போது ஏசா வந்து சேர்ந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? யாக்கோபு இப்போ ஏசாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. அதை பார்க்கும்போது ஏசாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன் நீ என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஏசா கேட்டிருந்தா யாக்கோபு என்ன பதில் சொல்லி இருந்திருப்பாரு? இப்போதுதான் தன்னுடைய தகப்பனுக்கிட்ட உள்ள போய் அடுக்கடுக்கா போய் சொல்லிட்டு வெளியே வர்றாரு. அப்படி ஒருவேளை ஏசா யாக்கோபை பார்த்து என்ன ஏன் ட்ரெஸ்ஸ ஏன் போட்டிருக்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தா யாக்கோபு என்ன போய் சொல்லி இருந்திருப்பாரு? நல்ல வேலை அப்படி எதுவுமே நடக்கல. அப்படி நடந்த மாதிரி வேதத்துல எழுதி வைக்கப்படவும் இல்லை. ஆனா ஈசாக்கும் ஏசாவுக்கும் அங்க நடந்திருந்த சதி திட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கல வச்சுக்கோங்க. சீக்கிரத்துல அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க யாக்கோபோட சதி திட்டத்தை. அவங்க கண்டுபிடிச்ச உடனே இந்த 2 பேரும் வித்தியாசமா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஈசாக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நான் வசனம் 31, 32, 33 வாசிக்கிறேன். ஏசா ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பனண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்க. வசனம் 33ல ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் யாக்கோபு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே அவர் பிரமித்து நடுங்குறாரு. இந்த அளவுக்கு ஈசாக்கு ஏன் நடுங்கணும்? ஏனென்றால் தனக்கு பிடித்த மகனை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு விரும்பினாரு. ஆனா அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு கர்த்தர் ஈசாக்கோட சுயநலமான திட்டத்தை ஓவர் ரூல் பண்ணிட்டாரு அப்படிங்கறத அறிஞ்ச போது ஈசாக்கு ரொம்ப பிரமித்து என்ன பண்ணாருன்னா நடுங்கினாரு. இதுக்கு முந்தின அதிகாரத்துல, அதாவது 26வது அதிகாரத்துல ஈசாக்கு அபிமலேக்கு கிட்ட போய் சொன்னாரு. அதாவது தன்னுடைய மனைவி ரெபேக்கால சகோதரி அப்படின்னு சொல்லி போய் சொன்னாரு. இப்போது கர்த்தர்கிட்ட போய் சொல்லி கீழ்ப்படியாம விளையாடி பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டாரு. அதுக்காக முயற்சியும் செஞ்சாரு. ஆனா இப்போது அவர் சொன்ன அவருடைய அந்த பொய்யிலேயே அவர் அகப்பட்டு கொண்டார். அவர் விரித்த வலையில அவரே மாட்டிக்கொண்டார் அப்படிங்கிறத அறிந்த போது அவர் மிகவும் பிரமித்து நடுங்கினார். ஏன்னா
25வது அதிகாரம் 23வது வசனத்துல அதுக்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இது ரெபேக்காள் அவங்களுடைய வயிற்றுல பிள்ளைங்களோட மூமெண்ட்ஸ் அப்நார்மலா இருந்தப்ப அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க கிட்ட போய் விசாரிக்கிறதுக்காக போனாங்க, இது எப்படி ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தர் அப்பவே வெளிப்படுத்தினாரு, ஆண்டு உன்னுடைய வயிற்றுல இருந்து 2 ஜாதிகள் என்ன செய்யும், பிரியும், அது ஒருத்தர் மூத்தவன் இளையவனை சேவை, இதெல்லாம் ஆண்டு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்படி சொல்லி இருக்கும் போது அதை மாற்றுறதுக்கு மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அதை மாத்துறதுக்காக முயற்சி செஞ்சது தவறு. அப்படி முயற்சி செய்து மாட்டிக்கொண்டதுனால கர்த்தருடைய செயலை பார்த்து பிரமித்து இப்போ ஈசாக்கு நடுங்குறாரு. சரி, அடுத்து நம்ம ஏசா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாருன்னு நம்ம பார்க்கலாம். வசனம் 34 நான் வாசிக்கிறேன். ஏசா தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். ஏசா மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தத்துல அழுது அலறி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் அப்படி சொல்லி கெஞ்சுறாரு. 2 புறஜாதி பெண்களை திருமணம் செஞ்சவரு, தன்னுடைய சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணவரு, இன்னைக்கு தன் தகப்பன் கிட்ட தன்னையும் ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுறாரு. வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயோ பாவம், அவனுடைய சகோதரன் யாக்கோபு செஞ்ச தவறு தானே, அவன் தானே இவனை ஏமாத்தினான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அப்படி நம்ம ஈஸியா மற்றவங்க மேல பழிய தூக்கி போட்டுற முடியாது. ஒரு விதத்துல பார்க்க போனா அது சரியாக இருந்தாலும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள்ல நம்ம வாசிக்கும் போது அங்க வேற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க என்னதான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12, 16, 17ல ஏசாவை பத்தி, ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போலவும் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. பிற்பாடு மனம் மாற விருப்பப்பட்டான், ஆனா முடியல. அவன் இருதயம் மிக கடினமாக இருந்தபடியினால அவனால மனம் திரும்பவே முடியல. கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனற்று வாழ்ந்து வந்த ஏசா மனம் திரும்பி ஒன்னும் இந்த கண்ணீர் வடிக்கல. அதாவது கர்த்தரிடம் வரணும், நம்முடைய தவறுகள், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டான் அளவே இல்லை. உடன்படிக்கையோட ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற வருத்தத்துல அழுதானே தவிர இந்த அழுக, இந்த கண்ணீர் மனம் திரும்புவதற்கான அழுகையும் இல்ல, பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கான கண்ணீரும் இல்ல. கர்த்தர் ஆசிர்வதிக்க விரும்பும் ஒரு மனிதனாக மாற விரும்பிலாம் இவர் அழவே இல்லை. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 விஷயங்கள் நான் சொல்றேன். ஒண்ணு நம்முடைய தவறுகளுக்கு நாம தான் பொறுப்பு. நம்முடைய தவறுகளுக்கு நம்ம யாரையும் குற்றப்படுத்தவும் முடியாது, குறை சொல்லவும் முடியாது. கடவுளையும் குறை சொல்ல முடியாது, ஈவன் சாத்தான கூட நம்ம குறை சொல்ல முடியாது. நம்முடைய தவறுகளுக்கு நம்ம தான் பொறுப்பு. 2வது, நாம நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல எடுக்கும் தவறான தீர்மானங்களை அல்லட்டி தவறுகளை நம்ம ஒருவேளை மறந்து போகலாம். ஆனா அவைகள் நம்மை ஒருபோதும் மறக்காது, அது மறப்பதும் இல்லை. அதனுடைய விளைவுகள் நம்மளை பின்தொடர்ந்துதான் வரும் அப்படிங்கிறத நம்ம நினைவுல வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்ததா வசனம் 39, 40க்கும் வசனம் 28, 29க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வசனம் 28, 29ல ஈசாக்கு யாக்கோப ஆசிர்வதிக்கிறாரு. வசனம் 30, 40ல ஈசாக்கு ஏசாவை ஆசிர்வதிக்கிறாரு. இவங்க 2 பேரையும், ஏசா யாக்கோபு, இவங்க 2 பேரையும் அவங்களோட தகப்பன் ஈசாக்கு ஆசிர்வதிச்ச ஆசீர்வாதங்கள்ல உள்ள வித்தியாசங்களை நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல 28வது வசனம் 29வது வசனத்துல யாக்கோப அவங்களுடைய அப்பா ஆசிர்வதிக்கிறாரு. நான் 28வது வசனம் வாசிக்கிறேன்.
தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக என்று வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை வளங்கள், இயற்கையின் ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுக்கிறாரு. ஆனா இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஈசாக்கு கொடுக்கவே இல்லை. ஏசா கிட்ட என்ன சொல்றாரு? 39வது வசனத்துல, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும் என்றுதான் சொல்றாரு. அதாவது உன் வாசஸ்தலம், அதாவது நீ குடியிருக்கக்கூடிய இடம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கக்கூடிய பனியோடும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஏசா எங்க குடியிருப்பான் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்றாரு. அதே மாதிரி ஏசாவோட சந்ததியரான ஏதோமியர்கள் சவக்கடல்ல இருந்து தெற்கு முனையில் உள்ள சேயீர் மலை வரைக்கும் தங்களுடைய தேசத்தை கட்டினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 36வது அதிகாரத்துல 5 முதல் 8 வசனங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏசாவோட வாசஸ்தலம், ஏசா குடியிருந்த பகுதி மலைப்பாங்கான பகுதி, மலை பிரதேசங்களை, சேயீர் மலையில தான் அவங்க குடியிருந்தாங்க. அதை தான் இந்த இடத்துல ஈசாக்கு இந்த இடத்துல அவனுடைய குடியிருக்கிற வாசஸ்தலத்தை பத்தி மட்டும்தான் என்ன செய்றார் சொல்றாரு. ஆனா யாக்கோபு கிட்ட சொல்லும் போது அந்த பூமியோட ஆசீர்வாதம், வானத்துல உள்ள ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கை வளங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும், அந்த செழுமை எல்லாவற்றையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வச்சுக்கோங்க. ஆனா அதே மாதிரி ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கவே இல்லை. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா 29வது வசனம் வாசிக்கிறேன். யாக்கோபு கிட்ட ஈசாக்கு சொல்றார் 29வது வசனத்துல, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உன் சகோதரருக்கு எஜமானனாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், நீ எல்லோரையும் ஆளுவாய் என்று யாக்கோபா ஆசிர்வதிக்கிறாரு. ஆனா ஏசா கிட்ட 40வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏதோமியர்கள் யூதர்களுக்கு நிரந்தரமா பெர்மனன்ட் எனிமீஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி கண்டினியூஸா அவங்க எதிரிகளா தான் காணப்பட்டாங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரும்போது பிரச்சனை பண்ணாங்க இவங்க. அத ஒரு இடத்துல ஆண்டவர் கூட சொல்லுவாரு, நான் அதை என் மனசுல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட கர்த்தர் சொல்லுவாரு ஒரு வசனத்துல. அது ஏதோமியர்கள் பற்றி, அவங்களுடைய இஸ்ரவேலர்களுக்கு அவங்க செஞ்ச அநியாயங்கள், கொடுமைகளை பத்திலாம் நம்ம ஏற்கனவே ஒபதியா புத்தகம் படிக்கும் போது நம்ம பார்த்துட்டோம். அதனால நான் அதை திரும்ப ரிப்பீட் பண்ணல. இவங்க அந்த ஏதோமியர்கள் தாவீதின் ஆட்சி காலத்துல இவங்க இஸ்ரவேலர்களுக்கு அடங்கி இருப்பாங்க. ஆனா யோராம் யூதாவின் ராஜாவாக வந்தபோது இந்த ஏதோமியர்கள் எழும்பி கலகம் செஞ்சு அவங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு அவங்க பிரிந்து போயிருவாங்க. இது 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 22வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி. நம்ம இதுல இருந்து ஏசாவை குறிச்சு நம்ம தியானிச்சோம். ஏசாவோட வாழ்க்கையில இருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுல இருந்து நான் நம்ம கற்றுக்கொள்ளுகிற விஷயம், அதாவது ஏசாவின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிற எச்சரிப்பு என்ன அப்படிங்கறத நான் ஒரு 3 விஷயங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய தவறுகளுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம யாரையுமே நான் குற்றம் சொல்ல முடியாது, அதே நேரத்துல குறை சொல்லவும் முடியாது. கடவுளை கூட நம்ம குறை சொல்ல முடியாது, ஈவன் சாத்தானை கூட நம்ம குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். நம்மளுடைய தவறுகளுக்கு நம்ம தான் பொறுப்பு. யாக்கோபு ஏசாவை ஏமாத்தினது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ஏசா என்ன பண்ணிருக்கணும், அந்த சேஷ்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களான அந்த சேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்தெல்லாம் அலட்சியம் பண்ணிருக்க கூடாது. அது ஏசா செஞ்ச தப்பு. யாக்கோபு ஏமாத்துனது உண்மைதான், பட் ஏசா விட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம். அதனால நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல மற்றவங்களை நம்ம பிளேம் பண்ணுவோம். இவங்களாலதான் நான் தப்பு பண்ணிட்டேன், பிசாசு தான் என்ன அந்த டெம்டேஷன்ல விழ வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பு பண்ணிருப்போம். ஆனா அந்த பழிய தூக்கி நம்ம மற்றவங்க மேல போடுவோம். ஆனா நம்ம மற்றவங்க மேல போடுறதுனால பிரயோஜனம் கிடையாது. நம்ம செஞ்ச தப்புக்கு பொறுப்பு நம்ம தான் பார்த்துக்கோங்க. ஈவன் அதோட வரக்கூடிய கான்சிக்வன்சஸையும் நம்ம தான் அனுபவிக்க வேண்டி வரும். 2வது பாயிண்ட், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சில நேரங்கள்ல
நம்ம எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள், தவறான தீர்மானங்கள் ஒருவேளை நம்ம அதை மறந்து போயிருவோம். ஆனா அது நம்மள மறக்கவே மறக்காது. நம்ம தவறா எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நம்மள மறக்கவே மறக்காது. அதனுடைய விளைவுகளை நம்மள பின்தொடர்ந்து வரும். அதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுக்கும்போது தப்பு செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். நம்ம அதை தப்பு செஞ்சோம் அப்படின்னா, இல்ல தவறுகள் செஞ்சோம்னா, அது விளைவுகள் நம்மளை கண்டிப்பா பின்பற்றி நம்மள வரும். மூணாவது கர்த்தர்கிட்ட விளையாடி நம்மளால ஜெயிக்கவே முடியாது. கர்த்தருடைய திட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முயற்சி பண்ணோம்னா கர்த்தர் அதை ஓவர் ரூல் பண்ணி தம்முடைய திட்டத்துக்கு நேராக அதை கொண்டு வந்துருவாரு. நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தோல்வியில போய் முடிஞ்சிரும். இங்க ஈசாக்கு என்ன பண்ணாருன்னா, கர்த்தருடைய திட்டத்தை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா கர்த்தர் அதுல ஓவர் ரூல் பண்ணி அவருடைய திட்டத்துக்கு நேராக அதை கொண்டு வந்துட்டாரு. அதனால கர்த்தரோட நம்ம விளையாண்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கூடாது. சோ இன்னைக்கு நான் 3 காரியங்கள் ஏசாவின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பாக நான் சொன்னேன். திரும்பியும் நான் அதை ரிப்பீட் பண்றேன். நம்முடைய தவறுகளுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம யாரையும் குற்றப்படுத்தவும் முடியாது, குறை சொல்லவும் முடியாது. 2வது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள், தவறான தீர்மானங்கள் தவறுகளை ஒருவேளை நம்ம மறந்தாலும் அது நம்மளை மறக்காது, நம்மளை பின்தொடர்ந்து வரும். 3வது, கர்த்தர்கிட்ட நம்ம விளையாட முடியாது, விளையாடி நம்ம ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய திட்டத்தை நம்ம மாத்தணும்னு முயற்சி பண்ணோம்னா ஆண்டவர் அதை ஓவர் ரூல் பண்ணி நம்மள அவருடைய திட்டத்துக்கு நேராக கொண்டு வந்துருவாரு. நம்ம தோத்து போயிடுவோம். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுதான் கர்த்தர் இந்த நாள்ல இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி கொடுத்திருப்பாரு. நீங்களும் இதை குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தொடர்ந்து இதை வாசிப்போம். ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ.